பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக விசிகாவிலிருந்து மாநில செய்தி தொடர்பாளர் திரு பாவலன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தஞ்சாவூரில் பேசும்போது நாங்கள் வந்துட்டு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறதோ இல்லை சீட்டு கொடுக்குறனோ எதுவுமே சொல்ல கிடையாது, ஆனால் இதை சாக்கா வச்சுட்டு திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரு, இதை பகடக்கையாக வச்சுக்கிட்டு பேரம் பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் தந்தி டிவியில் இன்டர்வியூ கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, அதனால தான் என்னுடைய பேட்டியை காரணமாக வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தில் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து அவர் வலை வீசிக்கொண்டே இருந்தார். சிறுத்தை சிக்காதனால நரி மாதிரி இப்போ ஊழிட்டுருக்கார். அதாவது அதிமுக அணிக்கு விடுதலை சிறுத்தைகள் வர வேண்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வர வேண்டும் என்று வெளிப்படையாக வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் நான் கூட்டணியெல்லாம் கூப்பிடலையே அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அணிக்கு வாங்கன்றது எதுக்கு? கூட்டணி தானே. வெளிப்படையாகவே எங்கள் அணிக்கு விசிகா வரணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த அதிமுகவில் இருக்க பலருடைய விருப்பம் அது. திமுக அணியை உடைக்கணும் அப்படின்னா விசிகா வெளியேற்றணும். ஏன்னா திமுக அணியில் விசிகா ரொம்ப ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி. திமுகவுக்கு அடுத்த இடத்துல வாக்கு வங்கி அதிகமுள்ள ஒரு கட்சி விசிகா. அந்த மதச்சார்பின்மை அப்படின்ற அந்த கோட்பாட்டை, சமூக நீதி அந்த கோட்பாட்டில் ரொம்ப உறுதியாக நின்று பாரதிய ஜனதாவுக்கு எதிர்த்து போராடி வருகின்ற களம் அமைக்கக்கூடிய ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போ திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா விசிகாவை வெளியேற்றணும். இதுதான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அசைன்மெண்ட்டு. இவங்க எப்போதெல்லாம் திமுகவை ஆட்சி கட்டிலேருந்து வெளியேற்றணும், ஆட்சி இந்த நிர்வாகத்திலேருந்து வெளியேற்றணும், இப்படியே தான் பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாக. அப்போ அவங்களுடைய டார்கெட் என்னவாக இருக்குது? விசிகாவை வெளியேற்றணும். அவர் எடப்பாடி பழனிசாமி பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கார், எங்கள் கட்சியில் இருந்த ஆதவ அர்ஜுனா கூட எங்களுக்கு தெரியாமலேயே எடப்பாடிகிட்ட ஒரு ரகசிய தொடர்பு வைத்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தும்போது கூட துணை முதலமைச்சர் பதவி அவர் அதிமுகவில் நம்ம கொடுப்பாங்க, அதுக்கான உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இங்கே சொல்லிட்டு இருந்தார். எங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும், விளிம்புநிலை சமூகத்திற்கான அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கணும், ஒரு சாதியற்ற சமூகத்தை படைக்கணும், இப்படி ஏராளமான செயல் திட்டங்கள் இருக்குது. இதுக்கு பெரும் தடையாக இருக்கிறது பாஜக. இந்த பாஜகவோடு இன்றைக்கி கூட்டணி வைத்திருப்பது அதிமுக. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு திமுகவை சாய்க்கணும் அப்படின்னா விசிகாவை குறிவைத்து தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சிதம்பரத்தில் எங்கள் தொகுதிக்குள்ளே சிதம்பரத்தில் பேசும்போது அந்த கருத்தை சொன்னார் அவர். திரு எடப்பாடி சொன்னார், இன்றைக்கு அந்த பருப்பு வேகலை அப்படின்னோடனே மாற்றி பேசுகிறது, நாங்கள் கூப்பிடல, நாங்கள் எங்கே துணை முதலமைச்சர் பொறுப்பு தரோம் அப்படின்லாம் நான் கூப்பிடலன்னு இன்றைக்கி புலம்பிகிட்ருக்காரு. ஏன் அப்படின்னா பல இடங்களில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார். அதிமுகவுக்கு பல நேரங்களில் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, கண்டிச்சிருக்கிறாரு. நீங்கள் பாஜக பிடியில் போயிட்டீங்கன்னா அந்த கட்சி இருக்காது, அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கள் கட்சியை பற்றி எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஏன் கவலைன்னு எடப்பாடி கேட்டார். எங்களுக்கு அதிமுக மேலே கவலை இருக்குது, ஏன்னா அது ஒரு திராவிட கட்சி. திமுக செய்த சாதனைகளை போல் அதிமுகவும் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க. இல்லை, நீங்கள் இப்படி ஒரு கருத்து வைக்கிறீங்க, ஆனால் அதிமுகவோட சாஃப்ட் கார்னர் இருக்கிறது கூட்டணிக்காக தான் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இல்லை, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்போ அதிமுக அழிவதை நாங்கள் விரும்பலை, விசிகா விரும்பலை. ஏன் விரும்பலை அப்படின்னா பாரதிய ஜனதாவே சீனில் இல்லை அப்படின்னா அது வேறு, அதிமுகவை அகற்றிட்டு விசிகா அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு கூட எங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கலாம், அந்த எண்ணம் கூட எங்களுக்கு இருந்துக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதான்னு ஒரு ஆபத்தான ஒரு கட்சி இந்த நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய கட்சி, இந்தியாவிற்கே எதிரான ஒரு கட்சி, அந்த கட்சியோடு இவர் கூட்டணி வைக்கும்போது எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக சொல்லிவிட்டோம், நீங்கள் அதிமுக அழிஞ்சிரும், அதிமுகவை காப்பாற்றுங்க, எங்களுக்கு அந்த கவலை இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எங்கள் தலைவர் பேசுகின்ற போது அதுக்கான கருத்தை விளக்கத்தை சொன்ன பிறகு சரி
இனிமேல் வந்து விசிகா வந்து திமுக கூட்டிலேருந்து வெளியேறாது, அப்போ நம்ம எதிர்த்து பேசுவோம் அப்படின்னு இப்போ எதிர்த்து பேசுகிறோம். முதல்ல வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தார், நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தோம். முதல்ல உங்களை நீங்கள் காப்பாற்றிங்கன்னு சொன்ன பிறகு சரி இவங்க இப்படி தான் இவங்க கொண்ட கொள்கைகள் உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ திருப்பி நாங்கள் எங்கே கூப்பிட்டோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். புரியுதுங்களா? இப்போ புலம்புற இடத்துக்கு வந்துட்டார். அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போல புலம்பிகிட்டு இருக்கார். அதில் வந்து நேற்றுக்கு ஒன்று பேசுவது இன்றைக்கு ஒன்று பேசுவது அப்படின்றது ஊராக போகிறாரு, மக்களை சந்திக்கிறாரு. அவரே இன்றைக்கு வெட்ட வெளிச்சம் ஆகிட்டுருக்காரு. அது திரு எடப்பாடி அவருடைய கருத்தை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஓகே, இப்போது ஏற்கனவே திருமாவர்கள்ட்ட வந்து கேள்வி வைக்கும்போது பாஜக அதிமுக கூட்டணிக்கு போவீங்கன்னு கேட்டதுக்கு அங்கே தான் பாஜக இருக்குன்னு சொல்லி ஒற்றை வார்த்தையில் சொல்லிட்டு முடிச்சு போயிட்டார். அப்படி இருக்கும்போது பாஜக ஒரு வேளை விலகுனா அதிமுக சேர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கான பேச்சுவார்த்தை இல்லை, அப்படிலாம் வந்து ஒன்றும் வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்குறதுல எங்களுடைய பங்கு இருக்குது. தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கும் அதுக்கான முயற்சி எடுத்தார். யாரை சந்தித்தாலும், எந்த அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்தாலும், அது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா வளர்ந்துடக்கூடாது, அது வளர்ந்தால் நாட்டிற்கு ஆபத்து. அப்போ எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேரணும், ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்ற அந்த பார்வையில் தான் அவங்களுக்கு அகில இந்திய அளவில் யாரை சந்தித்தாலும், காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்தாலும், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை சந்தித்தாலும், வெளி மாநிலத்தில் சேர்ந்த உங்களுக்கு வேறு மாநில கட்சி தலைவர்களை சந்தித்தாலும் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அதே போன்ற தமிழ்நாட்டில் இந்த கருத்துக்கு வந்து வலு சேர்த்தார். அப்படி எங்களுடைய முயற்சியாலும் உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணியை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. இந்தியா கூட்டணியை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது. எங்களுக்கு ஒரு லாங் விஷன் இருக்குது, ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அதிமுகவோடு கூட்டணி சேருவது வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உருவாக்கும். திமுக கூட்டணி உடையும், அகில இந்திய அளவில் வந்து அது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய சிக்கலாக முடியும். அப்போ பாரதிய ஜனதா வந்து அதோட வலிமை வந்து பெருகுவதற்கு நம்ம வந்து ஒரு அடித்தளமாக இருந்துடக்கூடாது. நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் மார்க்ஸுடைய கொள்கைகளை வந்து பேசி தான் விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்தது. அப்போ எங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் கொள்கை சார்ந்து தான் ஒரு முடிவு எடுப்போம். எங்கள் தலைவர் அதில் உறுதியாக இருக்கிறாரு. அப்படி தான் வந்து இந்த கூட்டணி நாங்கள் வந்து தீர்மானிக்கிறோம். வெறும் எண்ணிக்கை மட்டும் அப்படின்னா நாங்கள் எங்கேயும் எப்பயோ போயிருக்கலாம். இப்போ நாளைக்கே கூட விசிக அதிமுக கூட்டணி வைப்போம், நீங்கள் பாஜகவை கழட்டி விடனா அவங்க கழட்டி விடுவாங்க. ஏன்னா எங்களுடைய வலிமை என்ன அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிகளுக்குமே தெரியும். விடுதலை சிறுத்தைகளுடைய வலிமை என்ன, 234 தொகுதிகளில் அவங்களுக்கான வாக்கு வங்கி பெருகி இருக்குது, அது மறுக்க முடியாத உண்மை. அப்போ விசிகாவோடு அணி சேர்ந்தால் தலைவர் எழுச்சி தமிழர் மேலே ஒரு நல்ல ஒரு நன்மதிப்பு இருக்குது மக்கள் மத்தியில். அப்போ அவரோடு சேர்ந்தால் அந்த கூட்டணிக்கு வந்து கூட்டணி வலுப்புறோம் அப்படின்ற எண்ணம் தான் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும், அதிமுகவுக்கு இருக்குது. இப்போ நாங்கள் நினச்சிருந்தா எங்களுக்கு வந்து ஒரு 25 சீட்டு கொடுங்க, ஒரு 30-40 சீட்டை கொடுங்க, நாங்கள் அங்கே வந்துடுறோம் அப்படின்னு கூட எங்கள் முயற்சி எடுக்க முடியும், வாய்ப்பு இருக்குது. பாஜக வெளியேற்றுங்க, வெளியேற்றுவாங்க, எங்களுக்கு போய் ஒரு 30 சீட்டு கொடுங்க, 40 சீட்டு கொடுங்க, தேர்தல் செலவை பார்த்துக்குங்க அப்படின்னு போய் சேர முடியும். ஆனால் அதனால் யாருக்கு என்ன லாபம்? கூட்டணி உடையதான் இல்லையா? அது தேசிய அளவில் ஒரு பிரச்சனை உருவாக்கும்ல, உருவாக்கும். பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் தனித்து விடப்பட்டாலுமே அது இங்கே வந்து என்ன ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிடும். அப்போ தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய இடத்தில், தமிழ்நாட்டிற்குள் பாரதிய ஜனதா கால் வைக்க அதை தடுக்கக்கூடிய இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு ரொம்ப உறுதியாக இருக்கின்றனால தான் நாங்கள் அப்படி தேர்தல் காலத்தில் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கோம். எங்கள் தலைவர் அதில் வந்து ரொம்ப கிளாரிட்டி, அவருடைய கிளாரிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கூட்டணி சார்ந்த விஷயத்தில் விசிகா ரொம்ப இழந்துக்கிட்டே இருக்குது. அதாவது திமுகவுக்கு போகிற விஷயத்தெல்லாம் விசிகாவும் மற்ற கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து அந்த பலுவை வந்து ஏற்றுக்கிறாங்க. அது வந்துட்டு அந்த கட்சிகளுக்கு தான் பலவீனம் அடையுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி? ரொம்ப வருத்தமாக தாங்க இருக்குது. அது வந்து நம்ம இன்னைக்கு கூட பாருங்கள், ராஜேந்திர சோழனுடைய அந்த இது நடந்துகிட்ருக்கு, பிறந்தநாள். அது பிறந்தநாள் நிகழ்ச்சி வந்து இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடந்துகிட்ருக்கு. அதோட அந்த விளம்பரத்தில் பாருங்கள், நாளிதழில் வந்த விளம்பரத்தில் எங்கள் தலைவருடைய பேரே இல்லை. அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியோட தலைவர்,
திமுக கூட்டணியில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறார். நீங்கள் வெறும் கட்சியோட தலைவராக இருந்தால் மட்டும் கூட நீங்கள் போடுறதுல சிக்கலாயிருக்கும். அமைச்சர்களுடைய பேரை போடுறீங்க. அப்போ ஒரு கூட்டணி கட்சி தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், நம்பிக்கைக்குரியவர், அப்போ அவருடைய பேர் அதில் போடலை. அழைப்பு இதெல்லாம் அவசர அவசரமாக கீழே போய் சிறுசாக போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த அமைச்சர்களுடைய பேரெலாம் பெருசு பெருசாக இருக்குது, இவருடைய பேர் சிறுசாக இருக்குது. நாளிதழ் வந்து விளம்பரத்தில் பேரே இல்லை. இது என்ன எப்படி இதை நம்ம எடுத்துக்கிறது? இப்போ திமுகவுடைய இந்த நடைமுறை, இது போன்ற நடைமுறை தான் அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமாகிடுது. இது மாதிரி திமுக செய்கிற இந்த தவறுகளுக்கு வந்து எதிராளிகளுக்கு வந்து பேசுவதற்கு வாய்ப்பை கொடுக்குதா இல்லையா? நீங்கள் சொல்லிட்டு போகலாம், அதிகாரிகள் செஞ்ச தப்பு, மாவட்ட ஆட்சியரோ அந்த இது செய்தி விளம்பர பிரிவு செஞ்ச தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகலாம். தப்பை சரி கட்ட வேண்டிய இடத்துல யார் இருக்கா? தமிழ்நாடு அரசின் வந்து செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் யார்? அவரை திருத்திருக்கணுமா இல்லையா? திருத்திருக்கணுமா இல்லையா? முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கணுமா இல்லையா? அந்த மாவட்ட அமைச்சர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கணுமா இல்லையா? இப்போ இது போன்றது வந்து இப்போ எங்களை போன்ற தொண்டர்களுக்கெல்லாம் மனவலி இருக்குல்ல. எங்கள் கட்சிக்குள்ளேயே எங்களை போன்ற தொண்டர்களுக்கெல்லாம் நம்ம மனவலி இருக்குது. ஆனாலும் இந்த மனவலிகளை எல்லாம் கடந்து தான் தமிழ்நாட்டின் நலன் கருதி நாங்கள் அந்த கூட்டணியில் பயணிக்கிறோம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான நலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கூட்டணி விட்டு வெளியேறலாம். இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும்தான் நலன் இருந்தால் போதும், நம்ம 30-40 சீட்டுக்கு வந்து போட்டியிடலாம், வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது மட்டுமே, கட்சி நலன் நலனை மட்டுமே நாங்கள் சிந்தித்தோம் அப்படின்னா நாங்கள் வேறு அணி கூட போகலாம், அதிமுக அணியில் கூட போகலாம். எங்களுக்கு கட்சி நலன் மட்டுமே ஒரு இலக்காக இல்லாமல் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மாநில சுயாட்சி கொள்கை, கூட்டாட்சி தத்துவம், இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. அதையே கடந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும். இன்றைக்கு வந்து இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் அரும்பாடுபட்டு உருவாக்கி கொடுத்த இந்த அரசமைப்பு சட்டம் தான் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி உரிமையை கொடுத்துருக்கு, வேலைவாய்ப்பு உரிமை கொடுத்துருக்கு, பேச்சுரிமை, எழுத்துரிமை, பிறப்பின் அடிப்படையில் இந்த நாட்டின் குடிமகன் அவருடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய, அந்த அடிப்படை உரிமைகளை கேட்டு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. இந்த அரசமைப்பு சட்டத்தால் உண்டான கிடைத்த பலன் தான் அதிகம். ஒரு சட்டமன்ற வேட்பாளராக இருந்து கிடைத்த பலனை விட, ஒரு அமைச்சராக இருந்து கிடைத்த பலனை விட, இந்த நாட்டிற்கே ஜனாதிபதியாக இருந்து கிடைத்த பலனை விட, ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து கிடைத்த பலனை விட, இந்த அரசமைப்பு சட்டம் கொடுத்த பலன் இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரியது, மிகப்பெரியது. அதுதான் எங்களுக்கான வாழ்வாதாரம். இந்த எங்களுக்கான வாழ்வாதாரம் அப்படின்றது அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை. இதுதான் எங்களுடைய சொத்து, எங்களுக்கான சொத்து. அதுதான் எங்களுக்கான பாதுகாப்பு கேடயமும் அரசமைப்பு சட்டம் தான். அப்போ அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்துல விடுதலை சிறுத்தைகள் தான் இன்றைக்கி முன்களத்தில் நின்றுட்டுருக்கோம். எங்கள் தலைவர் தான் எழுச்சி தமிழில் தான் முன்னாடி நிற்கிறாரு. அப்போ அந்த சட்டத்தை பாதுகாப்பதற்கு நாம் எந்த அணியோடு இருந்தால் சரியாக இருக்கும்? புரியுங்களா? அப்போ ஏன் இங்கே நிற்கிறோம்? இவ்வளோ அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு, சங்கடங்களையும் தாங்கிக்கிட்டு திமுகவோட ஏன் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும். ஏன்னா அந்த அரசமைப்பு சட்டம் தான் அந்த நாட்டை பாதுகாக்குது, சாமானிய மக்களை பாதுகாக்குது. நீங்கள் அப்படியே ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி போங்க, ஒரு 200 ஆண்டுகளுக்கு பின்னாடி போங்க, எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ துயரங்கள். படிக்க முடியுமா? செருப்பு போட்டு போக முடியுமா? மேலாடை அணிய முடிஞ்சதா? பொது வீதியில் நடக்க முடிஞ்சதா? பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்க முடிஞ்சதா? எவ்வளோ வன்கொடுமைகள். ஒரு தேர்தலில் போட்டியிட முடிஞ்சதா? எவ்வளோ புறக்கணிப்பு. அப்போ இதிலிருந்து அதுதான் சனாதனம். அந்த சனாதனத்தை உடைத்து தகர்த்து சட்டத்தின்படி ஒரு ஆட்சி புரட்சியாளர் அம்பேத்கர் அவரால் நிறுவப்பட்டு, அந்த சட்டம் தான் அரசமைப்பு சட்டம். அது எங்கள் கையில் அம்பேத்கர் ஒப்படைச்சிருக்கிறாரு. அந்த சட்டத்தை பாதுகாத்து தான் நாங்கள் வாழ முடியும். அப்போ அந்த சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான் கூட்டணி அமைக்கிறமே தவிர விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தனிப்பட்ட நலன்களுக்காக நாங்கள் கூட்டணி அமைக்கலை. ஓகே, சட்டத்தை பாதுகாக்கணும், நாட்டை பாதுகாக்கணும். ரைட். அடுத்ததாக இந்த தொகுதியில் அதிக எண்ணிக்கை கேட்பது அப்படிங்கிற விஷயத்த விசிகாவில் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. விசிகாவில் நிறைய பேர் போட்டியிடுறதுக்கான ஆசை இருக்குது, அதுக்காக தான் இந்த மாதிரியான கோரிக்கையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது விசிகா போன்ற கட்சிகளுக்கு அதிகார ஆசை வந்திருக்கிறது. இவ்வளோ நாள் தேர்தலில்
தோழமை கட்சியாக போட்டி போட்டவங்க இப்போ அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க அப்படிங்கிற வாதமும் வைக்கப்படுது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1999 தேர்தலில் முதல்ல வந்து போட்டியிட்ட போது கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், அதிகார பகிர்வு, பொலிட்டிக்கல் பவர் டீசென்ட்ரலைசேஷன், அதிகாரத்தை வந்து பங்கிட்டு போகக்கூடாது. சிக்கலுக்கு தீர்வு வந்து அதிகார பகிர்வு தான். சிக்கலுக்கு தீர்வு அதிகார பகிர்வு தான். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, எல்லா சிக்கல்களுக்கும் திறவுகோல் வந்து அரசியல் அதிகாரம் சொல்லியிருக்காரு. இப்போ அதிகாரத்தை வந்து ஆளும் வர்க்கம் மட்டும்தான் சுவைக்கணுமா? அடித்தட்டு மக்கள் அந்த அதிகாரத்தை சுவைக்கக்கூடாதா? அப்போ அரசியல் அதிகாரம் தான் எல்லா சிக்கலுக்கும் தீர்வு கொடுக்கும். நீங்கள் சமூக சிக்கலுக்கு வந்து தீர்வு அரசியல் அதிகாரம், பொருளாதார சிக்கலுக்கு தீர்வு அரசியல் அதிகாரம், பண்பாட்டு சிக்கலுக்கு தீர்வு அரசியல் அதிகாரம். புரியுங்களா? அப்போ எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு அரசியல் அதிகாரமாக இருக்கிறனால தான் இந்த சிக்கலோடு வாழக்கூடிய மக்களுக்காக, இந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக தொடங்கப்பட்ட, வளர்த்தெடுக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் காலத்துக்கு வரும்போது அரசியல் அதிகாரம் தான் இலக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இது வந்து ஒரு சாதிய சமூகம், சாதிய கட்டமைப்பு உள்ள சமூகம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி சாதியாக பிரிஞ்சு கிடக்கிறான். அப்போ இதுக்குள்ளே வந்து நாங்கள் அதிகாரத்தை வந்து எடுக்கணும். உடனடியாக சாத்தியம் இல்லை. தேர்தல் காலத்துக்கு நுழையும் போதே எனக்கு ஆட்சியில் பங்கு கூட அதிகாரத்தில் போகணும்னு கேட்க முடியுமா? தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. எல்லோருக்குமான தலைவர் எழுச்சி தமிழர், எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடுறாரு, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடுறது, எங்கெல்லாம் ஒடுக்குமுறை நடக்கிறதோ அங்கெல்லாம் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிட்டு இருக்காரு அப்படின்றத ஒரு பார்வை அவர் மேலே இருக்குது. அப்படிப்பட்ட மனிதர் கிராமத்துக்குள்ளே போய் சாதாரணமாக ஒரு சுயேட்சை வேட்பாளர்லேருந்து மற்ற வேட்பாளர்கள் போய் வாக்கு சேகரிக்க முடியல. ஏன்? எதிர்ப்பு வருது. எங்கள் ஊருக்குள்ளே வராத, எங்கள் தெருவுக்குள்ளே வராதுன்னு எதிர்க்கிறான் சாதியவாதிகள். இந்த சிக்கல்கள் இருக்கிற இடத்துல தான் நாங்கள் கூட்டணி சேர்ந்து அவங்ககிட்ட வந்து அதிகார பகிர்வை பேச முடியும். இப்போ அதற்கான காலம் வந்துருச்சு. நிறைய தேர்தலை சந்திச்சிட்டோம். நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் கடந்து வந்துட்டோம். ஆனால் எங்கள் கோரிக்கையிலேருந்து நாங்கள் பின்வாங்கலை. அதிகார பகிர்வு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் வந்து நாங்கள் பின்வாங்கலை. இன்றைக்கு அதுக்கான தேவை இருக்குது. ஏன் தேவை இருக்குது? விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் வேறு எந்த கட்சிக்குமே வளர்ச்சி கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி எடுத்துங்க, எந்த கட்சிக்கும் வளர்ச்சி கிடையாது. ஒரு சாமானிய மக்களை அணிதிரட்டி, ஏழை எளிய மக்கள், விளிம்புநிலை சமூகத்தை சேர்ந்த மக்களை அணிதிரட்டி, விவசாய கூலிகளை அணிதிரட்டி, அவங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை வந்து எடுத்துரைத்து, அரசியல் அதிகாரம் தான் அவங்கள வந்து மீட்டெடுக்கும், அவங்களுக்கான சமூக விடுதலை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்ற கருத்தை முன்வைத்து அந்த மக்களை அநியமாக்கி தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி ஒவ்வொரு நாளும் அங்கலங்கலமாக வளர்ந்து கொண்டிருக்க கட்சி தான் விசிகா. அப்போ இன்றைக்கு வளர்ந்த பிறகு அந்த அதிகாரத்தை நாங்கள் கேட்குறோம். வளர்றதுக்கு முன்னாடி நாங்கள் 1999 டிக்ளேர் பண்ணது, சொன்னது, அன்னைக்கு விதைச்சோம், இன்றைக்கி அறுவடைக்கு நாங்கள் தயாராகிறோம். அன்றைக்கி விதைச்சோம், 1999 விதைச்சோம், இன்றைக்கு அறுவடைக்கு நாங்கள் தயாராகிறோம். இதில் யாருக்கு வலிக்குது? ஏன் வலிக்குது உங்களுக்கு? எதுக்காக வலிக்கணும்? யாருக்காக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்? யாருக்காக போராடிட்டு இருக்கோம்? விடுதலை சிறுத்தைகளுக்கு கூடுதலாக சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னா தேர்தல் களத்தில், அது விடுதலை சிறுத்தையில் சுருக்கி பார்க்கக்கூடாது. அது ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குற சீட்டு, உழைப்பாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டு, சாமானிய மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, விவசாய கூலிகளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக தான் அதை பார்க்கணுமே தவிர ஒரு கட்சிக்கு கொடுக்குற சீட்டை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா எங்கள் முகம் யாருக்கான முகம்? தலைவர் எழுச்சி தமிழுடைய முகம் யாருடைய முகம்? பணக்காரங்க முகமா? முதலாளிகளுக்கான முகமா? கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான முகமா? பன்னாட்டு கம்பெனிகளுக்கான முகமா? இல்லை, சாமானிய மக்கள், தமிழ் சமூகத்தினுடைய மக்கள், ஏழை மக்கள், விளிம்புநிலை சமூகத்தை சேர்ந்த மக்கள், இந்த சமூகத்தின் முகமாக இருக்கிறாரு. அப்போ அவருக்கு கூடுதலாக சீட்டை கொடுங்க. அதுதான், அப்படி தான் பார்க்கணும். என்ன இவங்களுக்கு இவ்வளோ சீட்டுன்னு கேட்குறவன் சாதியவாதியாக இருப்பான். இப்போ இந்த கருத்து திமுகவில் வந்து மேல் மட்டத்திலேருந்து வரல. அந்த சல்லி பயல்னு சொல்லுவோம்ல,
கிராமத்து சல்லி பயிலுகன்னு சொல்லுவோம்ல, அந்த சல்லி பயிலுக பேசுகிறது, அவங்க போடுற பதிவு இது. திமுகலேருந்து எந்த எதிர்ப்பும் வரல. தலைமையோ 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடியவங்களோ அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. அந்த அரசியல் அதிகாரம் எவ்வளோ எண்ணிக்கை, ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ தொகுதி அப்படின்றது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாட்கள் இருக்குது. அது அப்போது தலைவர்கள் முடிவெடுத்துக்குருவாங்க. இல்லை, திருமாவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கா கட்சிக்குள்ளே? இப்போ எங்கள் கட்சியில் வந்து ஒரு ஜனநாயகம் இருக்குது. எந்த கருத்தை வேண்டுமானாலும் தலைவர்கிட்ட சொல்லலாம். அண்ணே இது சரிண்ணே, இது தப்புன்னு சொல்லலாம். எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. இல்லை மாற்று கருத்து சொல்லலாம். அவர் சொன்னால் கூட அந்த கருத்தில் வந்து இல்லைண்ணே இது நீங்கள் அண்ணன் வந்து இதை தயவுசெய்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இது சரியாக இருக்குமான்னு பாருங்கள் அப்படின்னு வந்து நான் மட்டும் இல்லை, சாதாரண ஒரு தம்பி வந்து சொன்னால் கூட அது கேட்பார். அந்த ஜனநாயகம் இருக்குது. அந்த ஜனநாயக பார்வையிலிருந்து கட்சிக்குள்ளே ஏராளமான எல்லாருமே இந்த முறை அண்ணன் விட்டுறாதீங்க, கூடுதலாக தொகுதி வாங்குங்க, கேட்டு வாங்குங்க அப்படின்னு தான் ஒரு அழுத்தம் இருக்குது. ஏன் அப்படின்னா இன்றைக்கு தேர்தல் களத்தில் போட்டியிடக்கூடிய அந்த வலிமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஏராளமான பேர் இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. அரசியல் பேசுகிறோம்ல, பணங்காசு இல்லாமல் இருக்கலாங்க, அரசியல் பேசுகிறோம், போராடுறோம், மக்களுக்காக போராடுறோம், மக்களுக்கான அரசியல் பேசுகிறோம். இதோட வேறு என்ன தகுதி வேணும்? தமிழ்நாட்டின் உரிமை பேசணுமா, ஆற்று நீர் உரிமை பேசணுமா? எந்த கட்சிக்கும் சளைக்காமல் பேசுவோம். மாநில சுயாட்சி பற்றி பேசுவோமா? கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பேசுவோமா? அரசமைப்பு சட்டத்தை பற்றி பேசுவோமா? எதை பற்றி பேசணும்? எல்லா சப்ஜெக்டும் எங்களுக்கு தெரியும். தமிழ் தேசிய அரசியலா, திராவிடத்துக்கான அரசியலா, இந்திய தேசிய அரசியலா, சர்வதேச அரசியலா? வாங்க. விசிகா வந்து யாருக்கும் வந்து சளைத்தவர்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகள். அப்போ மக்களுக்காக பேசுகிறோம், மக்களுக்காக சிந்திக்கிறோம், மக்களுக்காக போராடிட்டு இருக்கோம். இதனால் வந்து இன்றைக்கு தேர்தல் களத்தில் போட்டியிடக்கூடிய அந்த வலிமை வந்து எங்களுக்கு கூடியிருக்கு, எங்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் கூடியிருக்கு. அதனால் கட்சியில் இருக்கக்கூடியவங்க கூடுதலாக சீட்டு வேணும் அப்படின்ட்டு விரும்புகிறாங்க. அது நியாயமான ஒரு விருப்பம் தான் அது. ஓகே, அதில் ஒரு அறம் இருக்குது, நியாயம் இருக்குது. ஓகே, பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டீங்க. உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.